Victory begins at Vidhyalakshmi. Hello students, good morning to all. Last class TN 12th standard chapter 2 complex numbers 2.2 exercise பார்த்தோம். இப்போ chapter 2ல exercise 2.3 பார்க்கலாம் வாங்க. இப்போ sum எப்படி கொடுத்திருக்குன்னு பாருங்க. See, if z1 is equal to 1 minus 3i, z2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க, z3 னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா கொடுத்திருக்காங்க. பட் இங்க 5 கொடுத்திருக்காங்க. 5 ரியல் நம்பர், அதையும் நம்ம காம்ப்ளெக்ஸா எடுத்துக்கணும். Show that z1 plus z2 plus z3 is equal to z1 plus of z2 plus z3. இது வேற ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் 10th இருந்து படிச்சிருப்பீங்க. addition is associative, multiplication is associative அப்படின்னு கேட்டிருப்பாங்க ரியல் நம்பர் சிஸ்டத்துலையும் சரி அல்லது மேட்ரிசஸில் கூட. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்குது காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் இஸ் அசோசியேட்டிவ் அண்டர் அடிஷன் அப்படின்னு சொல்ல போறோம். அடிஷனை பொறுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அதை தான் இவங்க ப்ரூஃப்னு கேட்காம இந்த கண்டிஷனுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாம எப்பயும் போல லெஃப்ட் சைடு எடுத்து தனியாக கண்டுபிடிக்கணும், ஆர்ஹெச்எஸ் தனியாக கண்டுபிடிக்கணும், எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போறோம். நம்மகிட்ட ஆல்ரெடி 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தது இருக்கு. ஸோ அப்படியே நாம எடுத்துக்கலாம். சொல்யூஷன் by given என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. z1 is equal to 1 minus 3i, z2 is equal to minus 4i னு கொடுத்துருக்காங்க. நமக்கு 0 minus 4i னு எடுத்துக்கலாம். ஏன்னா ரியல் பார்ட் வேணும், இமேஜினரி பார்ட் வேணும். அடிஷன்ல ரியல் பார்ட்டை ஒன்று ஆட் பண்றதுக்காக. அடுத்த நம்பர் பாருங்க, and என்ன இருக்கு, z3 is equal to வெறும் 5 னு ரியல் நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. 5 plus i0. நாம எந்த ஒரு நம்பரையும் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டத்தில் காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாற்றி எடுத்துக்கணும். அது ரியல் நம்பராகவே இருந்தாலும் நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்னா காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாற்றி எடுத்துக்கணும். சரியா? இப்போ பாருங்க, z1 z2 z3 ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போறேன், அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னது என்ன, டு ப்ரூவ் or check z1 plus z2 of z3 is equal to z1 plus of z2 plus z3 அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன செய்றேன், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் எடுத்துக்கிறேன். see here, z1 plus z2 of z3. இது மூணையுமே நமக்கு அங்கே இருக்கு. எங்க இருக்கு, மேலே எடுத்து வச்சிருக்கோம்ல, அப்படி எழுதிக்கலாம் பாருங்க. which is equal to ஃபர்ஸ்ட் என்ன இருக்குப்பா, 1 minus 3i. அடுத்து என்ன இருக்கு, பிளஸ் செகண்ட் டேர்ம் என்ன இருக்கு நமக்கு, 0 minus 4i. இது ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ரெண்டையும் நமக்கு மேலே பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து பிளஸ் z3 எவ்வளவு, வெறும் 5 போட்டுக்கிட்டாலும் சரி அல்லது 5 plus i0 போட்டாலும் சரி. இப்போ ரியலோட ஆட் பண்ணுங்க. see here, 1 plus 0 அப்படின்றது 1 தான். அடுத்து minus 3i minus 4i, plus of minus தான். அப்போ minus 7i. இப்போ இந்த ரெண்டும் சிம்பிளிஃபை ஆயிடுச்சு, ஒரே டேர்ம் ஆயிடுச்சு. பிளஸ் இங்க என்ன இருக்கு, 5 plus i0. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ ரியலோட ஆட் பண்ணுங்க. which is equal to 1 plus 5 6 minus 7i plus 0 minus 7i. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட் 1பா. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். இதே மாதிரி நம்ம யாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதாவது z1 plus of z2 plus z3 அடுத்த பேஜ்ல கண்டுபிடிக்கலாம். see, z1 plus of z2 plus z3 which is equal to z1 என்ன இருந்தது பாருங்க, z1 வந்து 1 minus 3i இருந்தது. 1 minus 3i அது வெளியில இருக்கு. பிளஸ் ஆஃப், இப்போ உள்ள ரெண்டு டேர்ம்ஸ் நம்ம எழுதணும். யாரை எழுதணும்,
பாருங்க செகண்ட் minus 4i and 5 minus 4i எப்படி எழுதணும் 0 minus 4i அப்படின்னு எழுதணும் plus 5 எப்படி எழுதணும் 5 plus i0 ன்னு எழுதணும் any real number can be written as complex number so which is equal to இங்க 1 minus 3i அப்படியே தான் இருக்கு plus of 0 plus 5 தான் minus 4i இங்க என்ன இருக்கு plus 0 அப்போ minus 4i இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன் நான் இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 1 plus 5 6 minus 3i plus of minus என்ன ஆயிரும் minus so minus 4i ரெண்டு சேர்ந்துச்சுன்னா minus 7i which is number 2 from equations 1 and 2 already இது என்னன்னு வெச்சுக்கலாம் நம்ம RHS LHS சொன்னா RHS சொல்லணும் சரிங்களா இப்போ பாருங்க therefore from equations 1 and 2 1 is equal to 2 that is z1 plus z2 of z3 is equal to z1 plus of z2 plus z3 இதைத்தான் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்க்கலாமா see next question ஒன்னாவது கொஸ்டின்லயே ரெண்டாவது ரோமன் இப்போ மல்டிப்ளிகேஷனையும் அசோசியேட்டிவ்னு நம்ம சொல்லணுமா ஃபர்ஸ்ட் அடிஷன்ல சொன்னோம் இப்போ மல்டிப்ளிகேஷன்ல சொல்லணும் the same question now we are doing multiplication solution by given z1 is equal to 1 minus 3i z2 is equal to இங்க imaginary value மட்டும் கொடுத்திருக்காங்க imaginary பார்ட்டோட நீங்க ரியலும் சேர்த்து எழுதிக்கணும் ரியல் இல்லைன்னா 0 சேர்த்துக்கணும் 0 minus 4i and z3 is equal to 5 னு ஒரு ரியல் பார்ட் மட்டும் கொடுத்திருக்காங்க i0 நாம சேர்த்துக்கிறோம் 0 imaginary பார்ட்னு சேர்த்துக்கிட்டோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரா மாறிடுச்சு இப்போ என்ன பண்ணணுமா இங்க லெஃப்ட் சைடு is equal to ரைட் சைடு சொல்லணும் to prove z1 dot z2 into z3 which is equal to z1 dot of z2 dot z3 அப்படின்னு சொல்லணும் so எப்பவும் போல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க LHS என்ன இருக்கு z1 dot z2 dot z3 which is equal to இப்போ z1 யாரு ஃபர்ஸ்ட் பாருங்க 1 minus 3i டாட்க்கு பதிலா டாட் போடாம பக்கத்துல பிராக்கெட் போட்டா போதும் z2 பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செய்யணும் 0 minus 4i னு போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் இத ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நீங்க மல்டிப்ளை பண்ணனும் அதுக்கப்புறம் டாட் வித் z3 5 தான் இருந்தாலும் காம்ப்ளெக்ஸ் நம்பராவே நம்ம எழுதிக்கலாம் மேபி காம்ப்ளெக்ஸ் நம்பரா தேவைப்படலாம் இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க see here இங்க பாருங்க 1 into 0 அடுத்து 1 into minus 4i இது ரெண்டையும் அடுத்து மல்டிப்ளை பண்ணனும் see 1 by 1 பண்ணுங்க ஏதாவது ஒரு மைனஸ் பிளஸ் மாறுச்சுனா கூட உங்களுக்கு ஆன்சர் சேமா வராது so 1 into 0 minus 4i and then இங்க 0 into minus 3 அதுவும் 0 தான் அடுத்து என்ன வரும் minus of minus plus and then I into I square 3 into 4 3 into 4 12 இதுதான் நமக்கு மினிமைஸ் ஆன z1 dot z2 dot with 5 plus i0 sometimes நீங்க 5 னே கூட எடுக்கலாம் பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை யூஸ் பண்றதுனால நமக்கு இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்துச்சுன்னா யூஸ் பண்றதுக்கு ஈஸியா i0 போட்டுருக்கோம் பாத்துக்கங்க இப்போ 0 எல்லாம் விட்டுறலாம்ப்பா 0 விட்டுறலாம் which is equal to i squared minus 1 i squared ஓட வேல்யூ minus 1 அப்ப minus 1 into plus minus தான் minus 12 and then minus 4i dot with 5 தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த 0 விட்டுறலாம் இப்போ இந்த 5 கொண்டு வந்து ரெண்டு நம்பர்லையும் மல்டிப்ளை பண்ணுங்க 5 ஓட மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிருப்பா 5 டைம்ஸ் வந்து இது வந்து minus
60 minus 60 minus 20i அப்படின்னு கிடைக்குது. minus 60 minus 20i. This is result number 1. This is result number 1. இப்போ இதே மாதிரி யாரை கண்டுபிடிக்கணும்? RHS ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா? See here. RHS is equal to என்னன்னு கொடுத்திருந்தாங்க? Z1 dot with Z2 dot Z3. இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டாங்க. Z1 என்ன வந்தது? 1 minus 3i. 1 minus 3i. அடுத்து dot with Z2 0 minus 4i dot with இங்க என்ன வந்துச்சுப்பா? 5 plus i0. சார் ஞாபகப்படுத்தி அப்படியே வச்சிருந்ததுனால எழுதிட்டேன். நீங்களும் இப்படி ஞாபகப்படுத்தி கரெக்டாக எழுதிடணும். சரியா? இப்போ பாருங்க, இப்போ இது ரெண்டையும் அதாவது Z2 Z3 மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம Z1ஓட மல்டிப்ளை பண்ணணும். சரி, அப்போ 0வை கொண்டு வந்து இந்த ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணுங்க. 0 தான். அடுத்து இந்த 4 கொண்டு வந்து ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும். வெளியில் இருக்க 1 minus 3i அப்படியே தான் இருக்கு. 0 into 5 0, 0 into anything அடுத்து 0, அடுத்து minus 4i into 5 என்ன வரும்? minus 20i அப்படின்னு வருது. எப்படின்னா plus of minus minus i அப்படியே வந்துடும். 4 into 5 20. அடுத்து இங்க என்ன வந்துரும்ப்பா? plus 0 தான். நீங்க கேட்கலாம், சார் i into i squared இருக்கு சார், பட் 0 into 4 எல்லாமே 0 ஆயிரும். அப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க, 1 minus 3i into minus 20i இருக்கு. minus 20i. இது இப்போ இந்த minus 20i கொண்டு வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. minus 20i அடுத்து minus of minus plus ஆயிரும். i into i square 3 into 20 60. இப்போ இந்த i square என்ன ஆகும்? minus 1. since i square is equal to minus 1 இங்க யூஸ் பண்ணுங்க, which is equal to minus 60 minus 20i. this is result number 2. இப்போ சொல்லலாம் என்ன, இது யாரு? RHS. therefore from equations 1 and 2, 1 is equal to 2, that is Z1 dot Z2 dot of Z3 is equal to Z1 dot of Z2 dot Z3. that's all ராகண்ணா. புரிஞ்சுதா? இது என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் அசோசியேட்டிவ் அப்படின்ற ப்ரூஃப் தான். இதுக்கு அவங்க என்ன நம்பர் கொடுத்தாலும் நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு வந்துடும். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? see now இது என்ன இருக்குன்னா, இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா 10th படிச்சிருப்பீங்க. அங்கே படிச்சிருக்கும் போது நீங்கள் மேட்ரிசஸில் படிச்சிருப்பீங்க, நார்மல் நம்பர் சிஸ்டத்தில் படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் படிக்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டத்தில். இங்கே பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா என்னன்னு பாருங்கள். Z1 உள்ள மல்டிப்ளை ஆயிருக்கு, டாட் வித் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அதனால இந்த லா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. சரி, பண்ணலாமா? ஓகே, புரிஞ்சுதா? பாருங்க, solution. இது question number 2 பா. by given Z1 கொடுத்திருக்காங்க, Z1 3 னு கொடுத்திருக்காங்க. நாம என்ன செஞ்சுக்கலாம்? காம்ப்ளெக்ஸ் நம்பராவே எழுதிக்கலாம். 3 ன்ற ரியல் நம்பர் மட்டும் இருக்கு. 3 plus i0. அடுத்து என்ன எழுதணும்? Z2 is equal to 0 minus 7i. அடுத்து third one Z3 இருக்கு. Z3 ப்ராப்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கு. 5 plus 4i அப்படின்னு இருக்கு. நாம என்ன செய்யணுமா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவல்னு சொல்லணும். ஓகே, இப்போ என்ன செய்ய போறேன்? நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடை டைரக்டா எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு நம்மகிட்ட? Z1 dot of Z2 plus Z3. அதாவது Z2 Z3 ஆட் பண்ணி
அதுக்கப்புறம் Z1 ஓட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைக்கும். இந்த ஆன்சரும் Z1 டாட் Z2 மல்டிப்ளை பண்ணிட்டு பிளஸ் Z1 பிளஸ் டாட் Z3 அதையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா வர ஆன்சர் போத் ஆர் சேம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஜூன் 22ல கேட்டிருக்காங்க, அதனால தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, which is equal to Z1 அப்படியே இருக்கு. Z1 நம்மகிட்ட என்ன இருக்கு? 3. சரி, அது காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்தாலும் எப்படியே வச்சுக்குவோம். முதல்ல Z2 Z3 ஆட் பண்ணுவோம். Z2 யாருப்பா? ஆடிங்ல 0 minus 7i plus of 5 plus 4i. இப்போ இது ரெண்டையும் உள்ள பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத முதல்ல சால்வ் பண்ணுவோம். 3 into 0 plus 5 என்னதான் வரும்? 5. ரியல் பார்ட் வந்துருச்சு. அடுத்து minus 7i plus 4i, அப்போ minus 3i. இப்போ உள்ள இருக்கிற ரெண்டு சிம்பிளிஃபை ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா மாறிடுச்சு. இந்த 3 உள்ள கொண்டு போங்க. இப்போ 3ன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரா பார்க்கும்போது நமக்கு 0 தான் வருது, அதர் நம்பர்லாம் 0 ஆயிரும். which is equal to 3 into 5 15, 3 into 3 9, before that plus of minus minus 9i. இதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் 1 கிடைச்சிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுனுடைய ரிசல்ட் 1. இப்போ ரைட் ஹேண்ட் சைடை பார்ப்போம். therefore RHS is equal to Z1 dot Z2 plus of Z1 dot Z3. சரி, Z1 யாரு? 3. டாட்டுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் போடுறோம். மல்டிப்ளிகேஷன்னா பிராக்கெட் ஓப்பன் பண்ணால் போதும். Z2 யாரு? மைனஸ் 7i பிளஸ் ஆஃப் Z1 யாரு? 3. டாட் வித் ஓப்பன் Z3. Z3 5 பிளஸ் 4i. இப்போ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் 21i பிளஸ் ஆஃப் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடணும். 15 plus 12i, which is equal to, இதில் பாருங்க எதாவது மினிமைஸ் பண்ணலானே. இது நெகட்டிவ்ல இருக்கு, இங்க i பாசிட்டிவ்ல இருக்கு, இங்க i நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ 15 தான் ரியல் பார்ட். 15 எழுதிட்டோம். இந்த இமேஜினரி பார்ட் ரெண்டையும் மினிமைஸ் பண்ணோம்னா 21 minus 12 அப்படின் போது minus 9i கிடைச்சிரும். This is result number 2 பா. This is result number 2. இப்போ RHS LHS is equal to RHS ஆச்சு. அப்போ நாம ப்ரூஃபை சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம்? therefore from equations 1 and 2, 1 is equal to 2. That is Z1 dot with Z2 plus Z3, which is equal to Z1 dot Z2 plus Z1 dot Z3. Hence proved bar. இவ்வளவுதான்டா கண்ணா. Next question போலாமா? See, இப்போ Z1 வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. அதே மாதிரி Z3 டிஸ்ட்ரிபியூட் ஆனாலும் நமக்கு சேமா வருமா அப்படின்றதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ Z3 கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் நாம உள்ள. அதுக்கும் LHS RHS பார்த்தா போதும். சொல்யூஷன் by given Z1 is equal to 3 plus I0, Z2 is equal to 0 minus 7i, and which is Z3 is equal to 5 plus 4i. மூணு எடுத்து வச்சுட்டோம். இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குப்பா? Z1 plus 2, Z1 plus Z2. Left hand side, which is equal to Z1 plus Z2 dot with Z3. இப்போ Z1 Z2 ஆட் பண்ணணுமா? இங்க இருக்கு Z1 Z2. Z1 என்ன? 3 plus I0 சரி plus Z2 என்ன? 0 minus 7i. Okay, and then dot with Z3. Z3 அப்படின்றது 5 plus
4i. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ரியலோட ஆட் பண்றோம். 3 plus 0 3 தான். And then 0 minus 7i minus 7i dot with 5 plus 4i. இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆகணும். ஸோ 3 கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு டேர்ம்லையும் மல்டிப்ளை பண்ணணும். -7 கொண்டு போய் அடுத்த இருக்க ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறோம். which is equal to, see here, 3 into 5 15 and then 3 into 4i plus 12i minus 7i into 5 அப்போ minus 35i. அடுத்து பாருங்க, minus of plus minus 7 into 4 28 and then I into I square which is equal to 15 and then இங்க பாருங்க என்ன வருதுன்னு, see 35ல வந்து உங்களுக்கு என்ன செய்றீங்க, 35ல ஒரு 12 சப்ட்ராக்ட் பண்ணிடுறீங்க. see here 23 minus 23i and then இங்க என்ன ஆயிரும், I squared minus 1 இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப plus 28 னு வந்துரும். see here இத ரெண்டையும் ஆட் பண்ணா 28 plus 15 43 minus 23i minus 23i. that's all. இது ரிசல்ட் நம்பர் 1. இதே ரிசல்ட் தான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுக்கு வருதான்னு பார்க்கணும். z1 dot z3 plus z2 dot z3. இங்க இந்த z3 ஆல நாம மல்டிப்ளை பண்றோம், அதான் மெயின் பார்ட். so RHS is equal to z1 dot z3 plus z2 dot z3 which is equal to z1 என்னன்னு நமக்கு தெரியணும். z1 3, z1 என்ன இருக்குப்பா, 3 plus I 0. okay, and then z3 என்ன கொடுத்தாங்க பாருங்க, 5 plus 4i. so 5 plus 4i. இது ரெண்டையும் நாம ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். and then plus of z2 minus 7i இருந்தது, z2 minus 7i into z3 ஆல்ரெடி இங்க இருக்கு பாருங்க, 5 plus 4i. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம்ப்பா. ஆக்சுவலாக இதை விட்டுருந்தோம்னா நமக்கு ஈஸி. ஆனால் எல்லா சம்லையுமே இப்படி ஜீரோவோட வராது, நம்பர் வரும். அதனால் நம்ம ஜீரோ இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3ஐ மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும், 3ஐ கொண்டு வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 15 அண்ட் தென் ப்ளஸ் 12i. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்பிளிஃபைடு ஃபார்ம். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், இந்த 7i உள்ளே போகுது, -7i உள்ளே போகுது, ப்ளஸ் ஆஃப் minus 35i and then minus 28i square which is equal to 15 plus 12i and then here minus 35i இருக்கு இல்லையா, இதை நம்ம I squared minus 1 வச்சுக்கலாம். அப்போ minus of minus plus ஆயிரும், plus of minus 35i plus 28. இப்போ ரியலோட ஆட் பண்ணலாம். இது ரியல் பார்ட் 15 and 28 which is equal to 43. and then இங்க என்ன இருக்கு பாருங்க, இது இமேஜினரி பார்ட், இதுவும் இமேஜினரி பார்ட். plus 12i minus 35i அப்ப எப்படி வந்துரும், minus 23i அப்படின்னு வந்துரும், which is result number 2 pa. result number 2. therefore from equations 1 and 2 1 is equal to 2, that is நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, நம்ம ரிவர்ஸ்ல போய் மல்டிப்ளை பண்ணோம். அதாவது z1 plus z2 dot with z3
is equal to z1 dot z3 plus z2 dot z3 அப்படின்னு ப்ரூஃப் ஆயிருக்குப்பா. எப்படி நம்ம ரைட் சைட்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் z1, அதே மாதிரி அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து z1 டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து z3 டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் சேம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி அதாவது இந்த 2.3 எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் முடிச்சிட்டோம். அதில் ரெண்டு ரோமன் இருந்தது. இப்போ இந்த தேர்ட் கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி சில நோட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் இசட், அதாவது எனி காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா அது வேற யாரும் இல்லை, மைனஸ் இசட் தான் நமக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் இசட். சார் இதுக்கு சாம்பிள் கொடுங்க சார். ஓகே, நான் சாம்பிள் தர்றேன். அதுக்கு முன்னாடி மீதம் இருக்கக்கூடியதையும் பார்த்துடலாம். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் என்ன அப்படின்னா இசட் பார் அப்படின்னு சொல்லணும். இசட் பாரை எப்படி எழுதலாம்னா 1/z ன்னு எழுதலாம். எப்படி எழுதலாம்? 1/z. And then negative of a complex number z is minus z. இங்க எப்பயே பார்த்த மாதிரி இருக்கா? இது பார்த்த மாதிரியே இருக்கா உங்களுக்கு? இந்த இங்க இருக்கு பாருங்க. Additive inverse of z is equal to minus z ன்னு சொன்னேன். இங்க என்ன வருது? Negative of a complex number z is minus z ன்னு வருது. So additive inverse ஒன்று தான். நெகட்டிவ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொன்னாலும் மைனஸ் இசட் தான் ஆன்சர். அண்ட் தென் கான்ஜுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒவ்வொரு நம்பருக்கும் கான்ஜுகேட் இருக்கு. அதை எப்படி குறிப்பிடணும்னா இசட் பார்னு குறிப்பிடணும். இப்போ ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் இசட்னு சொன்னாங்கல்ல, அதை கண்டுபிடிக்கலாம். See here, number 1 நான் என்ன செய்ய போறேன், ஒரு சாம்பிளுக்காக எக்ஸாம்பிளுக்காக z equal to 3 plus 5i ன்னு எடுத்திருக்கேன். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் வேணும். அடிட்டிவ் இன்வர்ஸ்னா இப்போதான் என்னன்னு படிச்சீங்க, மைனஸ் இசட் அப்படின்னு படிச்சீங்க. ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ், அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z is equal to minus z. அப்போ என்ன செய்யணும், therefore minus z is equal to, இதுக்கு என்ன செய்யணுமா, மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணணும். 3 plus 5i, 3 plus 5i ன்னு எழுதுனீங்கன்னா இந்த மைனஸ் உள்ள போயிடும். -3 -5i, இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா நெகட்டிவ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். சி, இது உங்களுக்கு நெகட்டிவ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ 3 plus 5i z ஆக இருந்தால் இதனுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் -3 -5i. ஓகேவா? அண்ட் தென் இதுவே நம்ம எப்படியும் சொல்லலாம்னா நெகட்டிவ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லலாம். ஸோ மைனஸ் இசட்டுக்கு இன்னொரு பேரு நெகட்டிவ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அடுத்து பாருங்க, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z என்னன்னு கேட்குறாங்க. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொன்னா இப்போ என்கிட்ட z என்ன இருக்குன்னு சொன்னேன், z equal to 3 plus 5i ன்னு இருக்கு. நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், z இன்வர்ஸ். z இன்வர்ஸ் எதுக்கு சமம், 1/z க்கு சமம். இந்த 1/z கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, since by z bar is equal to mod z square அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரிங்க சார், z bar is equal to mod z square ன்னு சொன்னீங்க. இதுல இருந்து எப்படி 1/z க்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிப்பீங்கன்னா, இப்போ இந்த mod z square கீழே கொண்டு வந்துருங்க. எது கீழே, z பாருக்கு கீழே. அப்போ z bar இங்க ஒரு 1 இருக்குதா நினைச்சுப்போம். z bar by mod z square is equal to, ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு ரைட் சைடுல 1 டிவைடட் பை இந்த z வந்து நாம டிவைட் பண்ணோம்னா இப்போ இந்த 1/z தான் யாருன்னு சொல்றோம், z இன்வர்ஸ் சொல்றோம். அப்போ z இன்வர்ஸ் is equal to z bar divided by mod z square. சார் இன்னும் நீங்கள் எங்களுக்கு z பாரே சொல்லி கொடுக்கல சார், அதுக்குள்ளே என்னென்னமோ சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒன்றும் இல்லை, இந்த இப்போ சொல்லித்தரேன் கவனிங்க. see here, z bar அப்படின்னா கான்ஜுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போது இங்கே இருக்கிறது z,
இது z bar. z bar வேணும்னா இந்த I இமேஜினரி பார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சைன் இருக்கு இல்லையா, அதை சேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா அதுதான் நமக்கு தேவையான கான்ஜுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ 3 + 5i இருக்கா, அப்போ நமக்கு கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்ய சொன்னேன்? இந்த இமேஜினரி யூனிட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிம்பல், இமேஜினரி யூனிட்னா ஐக்கு பக்கத்தில் இருக்க சிம்பல் சேஞ்ச் பண்ணணும். அங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கோ, மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 - i5 இதுதான் கான்ஜுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் z. இந்த z-க்கு கான்ஜுகேட். அப்போ வேற ஒரு நம்பர் கொடுக்குறேன் சார், z = 3 வேணா 13 + 7i இருக்கு. இதுக்கு z பார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 13 - 7i. அவ்வளவுதான். இப்போ இந்த மேல பார் போட்டு அதுக்கு பேரு கான்ஜுகேட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அடுத்து இந்த இங்க ஒரு டேர்ம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். mod z² அப்படின்னா என்னன்னு சொல்லணும். mod z என்பது r-க்கு சமம். இந்த ஃபியூச்சர்ல பின்னாடி படிப்போம், அடுத்த எக்ஸசைஸ்ல r, θன்னு படிப்போம், போலார் ஃபார்ம்னு. இப்போவே நான் உங்களுக்கு rன்னு சொல்லி கொடுத்துட்டேன். r இஸ் a ரேடியஸ் தான், r இஸ் a ரேடியஸ். பட் இங்க ரேடியஸை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா √x² + y² ன்னு கொடுக்கலாம். r √a² + b². இந்த ab யாரு? ஏன்றது ரியல் பார்ட் ஸ்கொயர், b²ன்றது இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அதுதான் வந்து mod z. அப்போ mod z² அப்படின்னு போட்டா இந்த ஹோல் ஸ்கொயர் இதுக்கு ரூட்டுக்கு என்ன வந்துடும்? √a² + b²க்கு என்ன எடுக்கணும்? மறுபடியும் ஸ்கொயர் எடுக்கணும். ஏன்னா mod z-க்கு தான் ரூட்டுக்குள்ள கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும், which is equal to a² + b². இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணவா? கவனிக்கிறீங்களா? அப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z - z இருக்கும். அதே தான் நம்ம என்ன சொல்றோம்? நெகட்டிவ் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆஃப் z இஸ் -z ன்னு சொல்றோம். அடுத்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z எப்படி சொல்லணும்? z இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அந்த z இன்வர்ஸ்ன்றது யார் அப்படின்னா ப்ராப்பரா பார்த்தா 1/z-க்கு சமம். இந்த 1/z எப்படி கண்டுபிடிக்கணும் நீங்க கொடுத்துருக்கேன். 1/z உங்களுக்கு வேணும் அல்லது z பார் வேணும்னா z bar divided by mod z² கண்டுபிடிங்க. அடுத்து நம்ம கொஸ்டின்ல அதை தான் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு தான் முன்கூட்டியே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க, கான்ஜுகேட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் கான்ஜுகேட் இருக்கும். கான்ஜுகேட் அப்படின்றது இங்க என்ன வந்து இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி ஒரு சைன் இருக்கும், அதாவது ஐக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு சைன். அதை நீங்க சேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா அதுதான் கிவன் நம்பருக்கு கான்ஜுகேட். இப்போ 3 + 5i z ன்னு சொன்னா z பார் என்பது 3 - 5i. சமக்குள்ள போயிடலாமா? வாங்க, come on. See the problem. Third problem. If z1 கொடுத்திருக்காங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், z2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க, z3 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க, find the additive and multiplicative inverse of z1, z2 and z3 அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. இப்போதான் படித்தோம். அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்ன சொன்னேன்ப்பா? -z. and then multiplicative inverse என்ன சொன்னேன்? z inverse or 1/z. இப்போ 1/1 கண்டுபிடிக்கலாம். See solution by given z1. z1 is equal to 2 + 5i and z2 is equal to -3 - 4i and z3 is equal to 1 + i. சரி, என்ன கண்டுபிடிக்கணும்? z1க்கு அடிட்டிவ் இன்வர்ஸ், z2க்கு அடிட்டிவ் இன்வர்ஸ், z3க்கு அடிட்டிவ் இன்வர்ஸ். therefore additive inverse of z1 is equal to -z1. Is it true or not?
ட்ரூ தானப்பா? additive inverse of z1 எப்படி எழுதிருக்கேன்? minus z1 எழுதிருக்கேன், which is equal to minus of z1 யாரு? 2 plus 5i. இப்போ மைனஸ் உள்ள போகுது. the answer is minus 2 minus 5i. அடுத்து யார் வேணும்? this is 1. number 2, additive inverse of z2, same like that. சொல்லுங்க பாப்போம். minus z2, so which is equal to minus of z2 என்ன வருது? minus 3 minus 4i. minus உள்ள கொண்டு போங்க, minus உள்ள கொண்டு போனீங்கன்னா 3 plus 4i. this is the required one. so number 3rd, additive inverse of z3 is equal to minus z3, which is equal to minus of 1 plus I. இப்போ மைனஸ் உள்ள அனுப்புங்க, மைனஸ் உள்ள போயிடுச்சுன்னா minus 1 minus I. இப்போ அவங்க கேட்ட additive inverse of z1 z2 z3 பார்த்துட்டோம். அடுத்து யாரை கண்டுபிடிக்கணும்? multiplicative inverse. இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும், 1 by 1 போடலாம். see here, அதுக்கு நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கலாம், அல்லது இந்த பேஜில் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிடலாமா? சரி பாருங்க, இந்த பேஜில் கண்டினியூ பண்ணிடலாம். இப்போ நம்பர் 4 to 1 நான் என்ன செய்ய போறேன்னா multiplicative inverse of z1 கண்டுபிடிக்க போறேன். see here, multiplicative inverse of z1 is equal to 1 by z1. கரெக்டா போட்டுக்கனா? which is equal to z1 inverse, which is equal to z1 bar divided by mod z1 square. இதெல்லாம் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. இங்கே மேலே கோடு போட்டிருக்கேன்ப்பா, z1 bar divided by mod z1 square. இப்போ z1 bar வேணும், கீழே என்ன வேணும்? mod z1 square வேணும். mod z1 square, mod z1 squareக்கு என்ன ஃபார்முலா கொடுத்தேன் உங்களுக்கு? see here, mod z square is equal to a squared plus b squared மட்டும்தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த z1ல பயன்படுத்தப்பட்ட இதுதான் a, இது b. ஐயை விட்டுட்டு எழுதணும். ஐன்றது இமேஜினரி யூனிட், இமேஜினரி பார்ட்ன்றது நமக்கு b, bன்றது 5, a 2, ஏன்றது ரியல் பார்ட், ஏன்றது ரியல் பார்ட். அப்போ z1 பார் எழுதுறேன்டா கண்ணு. எப்படி எழுதிருக்கேன் பாரு. z1 பார் என்பது பார்னு என்ன செய்ய சொன்னேன்? இங்கே ஐக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இமேஜினரி வேல்யூ கிட்ட இருக்க சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும். 2 minus i5, இதுதான் z1 பார். இதுதான் என்னதுப்பா? z1 பார். அடுத்து mod z1 ஸ்கொயர். mod z1 ஸ்கொயர்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர். இங்கே 1 போட்டால் 1 1, அதாவது a1 ஸ்கொயர் plus b1 ஸ்கொயர்னு போடணும். அப்போது a ஸ்கொயர் அப்படின்னு போட்டால் இங்கே என்ன வருது பாருங்க? 2 ஸ்கொயர் plus 5 ஸ்கொயர்னு வருது. 2 ஸ்கொயர் plus 5 ஸ்கொயர், which is equal to, இங்கே கீழே இருக்க நம்பர்ஸை வந்து மினிமைஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம், வெளியே வச்சுக்கலாம். ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4, இங்கே என்ன வரும்? 25. அப்போது 1 divided by 4 plus 25 into 2 minus i5. இப்போ இதை மினிமைஸ் பண்ணால் 1 by 29 into 2 minus i5. இதுதான் நமக்கு தேவையான மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z1. இதே மாதிரி z2 z3க்கு கண்டுபிடிக்கணும். z2 -3 -4 இருக்கு. வாங்க அடுத்ததையும் கண்டுபிடிச்சிடலாம். therefore number 5, multiplicative inverse of z2 is equal to z2 inverse. z2 inverse. நான் முதல்ல இங்கே என்ன போட்டிருக்கேன் பாருங்க. கரெக்டாக இருக்கு. see here,
Z2 inverse, Z2 inverse எப்படி சொல்லலாம்? 1 by Z2 அப்படின்னு சொல்லலாம். இது நாம எப்படி ப்ரொசீட் பண்ண போறோம் அப்படின்னா Z2 bar divided by mod Z2 whole square எடுக்க போறேன், which is equal to Z2 bar. அப்ப நமக்கு முதல்ல Z2 வேணும். என்ன கொடுத்திருந்தாங்க? Since Z2 is equal to -3 - 4i ன்னு கொடுத்திருந்தாங்க. -3 - 4i. அப்ப டைரக்டா என்ன செய்ய போறேன் பாருங்க. Z2 bar யாராவது சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்லணும். கரெக்ட். See, ஐக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இமேஜினரி பார்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ணணும், ரியல் பார்ட்டில் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ -3 + 4i டிவைடட் பை, இப்போ நம்மகிட்ட ஏ யாரு? ஏ -3, பி யாரு? 4. அதாவது -4 தான், பட் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ -4 ஹோல் ஸ்கொயர்னு போட்டாலும் அது 4 ஸ்கொயருக்கு தான் சமம். -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் -4 ஹோல் ஸ்கொயர், which is equal to இப்போ 1 divided by -3 squared அல்லது 3 squared 9 plus 16 into -3 plus 4i. Now you see this 1 by 25 into -3 plus 4i. இதுதான் நமக்கு தேவையான multiplicative inverse of Z2. This is the multiplicative inverse. Z2 inverse. Z2 inverse. அடுத்து Z3 பார்க்கலாமா? See here. Now see the same one like, அப்போ நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? Z3 என்ன இருக்கு? Z3 பொறுத்த வரைக்கும் 1 plus i, 1 plus i, 1 plus i. Number 6, multiplicative inverse of Z3 is equal to Z3 inverse, which is equal to, நாம் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? Z3 bar divided by mod Z3 square. இதுக்கு நமக்கு என்ன வேணும்? Z3 is equal to 1 plus i. Z3 is equal to 1 plus i. Therefore இங்க பாருங்க, Z3 bar, அப்ப இங்க என்ன செய்யணும்? 1 minus i. Z3 bar எடுத்துட்டேன். பார் எடுக்கணும்னா நீங்க இந்த ஐக்கு பக்கத்தில் இருக்க சைன் என்ன செய்யணும்? சேஞ்ச் பண்ணி எழுதணும். பார் எடுத்துட்டேன், அதாவது கான்ஜுகேட் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கீழே என்ன பண்ணணும்? ஏ வந்து 1, ஏ வந்து 1, பி எவ்வளோப்பா? பி எவ்வளோ? பி 1 தான். இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 square plus 1 square, which is equal to 1 by 1 plus 1 into 1 minus i, which is equal to 1 by 2 into 1 minus i. That's all. இதுதான் நமக்கு Z3 inverse. அதாவது multiplicative inverse of Z3. That's all. அவ்வளோதான் கண்ணு. எக்ஸசைஸ் 2.3ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் முடிச்சிட்டோம். சேம் மாடலில் எக்ஸாம்பிள்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you.